புது மதரா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை ம். பிறந்திருக்குங்கும்போது, குழந்தைக்கு அந்த பால் வந்து போதுமானதா இருக்கா? இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ ம் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ம். குழந்தை பொறந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வாரம் நம்ம எப்படி கடக்க போறோம்ன்றது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். பெருசா நெறைய யோசிச்சோம்னா, பயந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். நெறைய மதர்ஸ் வந்து டெலிவரி பண்ணிட்டு நான் 5த் மந்த்க்கு அப்புறம் எப்படி குழந்தைய ஹேண்டில் பண்ண போறேன். சாலிட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமே, எனக்கு அது ம். இதுவே தெரியல. அது எப்படி தெரியும்லாம் நெனச்சு அழுவாங்க. ஸோ பிரேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 1 வீக், அதுக்கப்புறம் 1 மந்த், அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் அப்படி பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றப்போ, உங்க பாடி ரெக்கவரி ஆறதுக்கும் டைம் ஆகும். ஸோ மதர்ஸோட பாடி சி செக்ஷனா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, பாடி ரெக்கவரிக்கு டைம் இருக்கும். ஆனா வந்து இப்போ ஃபீவர், காஃப், கோல்டு முன்னாடி குழந்தை இல்லாதப்போ அப்படின்னா, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நமக்கு ஃபுட் எல்லாம் யாராவது குடுப்பாங்க. இல்ல நம்மளே நமக்கு தெரிஞ்சது ஏதோ செஞ்சு சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்துடலாம். பட் பேபி வந்ததுக்கப்புறம் அதுக்கும் வ பண்ண முடியாது. டெலிவரி பண்ற பெயின் இருக்கும். சி செக்ஷன் சூச்சர்ஸ் பெயின் இருக்கும். இல்லன்னா அ எபிசியோட்டமியோட சூச்சர் பெயின் இருக்கும். உட்காரும்போது, எந்திரிக்கும்போது கஷ்டம் இருக்கும். நடக்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆம் அண்ட் ஃபர்ஸ்ட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போறப்போ, பூப் பண்றப்போ அவ்ளோ பெயின் இருக்கும். அவங்களால பண்ண முடியாது. பால் மூவ்மெண்ட், கேஸ் பாஸ் பண்றது எல்லாமே கஷ்டம். லிட்டரலி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரோட ரெக்கவரியும் டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஆகும். டிஃபர் ஆகும்.